தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் ஒரு நாள் முன்கூட்டியே வெளியாகிறது. மே 9ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியாகும் என அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் ஒரு நாள் முன்னதாகவே மே 8ஆம் தேதியே வெளியாகும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. www.tnresults.nic.in என்ற இணையதளத்தில் வாயிலாக மாணவர்கள் தேர்வு முடிவுகளை தெரிந்து கொள்ளலாம். தங்களது தேர்வு எண் மற்றும் பிறந்த தேதியை உள்ளீடு செய்து தேர்வு முடிவுகளை பெறலாம். மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளியின் வாயிலாகவும் தேர்வு முடிவுகளை அறிந்து கொள்ள ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தனி தேர்வர்கள் அவர்கள் விண்ணப்பித்த போது வழங்கிய கைபேசி எண்ணிற்கு தேர்வு முடிவுகள் குறுஞ்செய்தியாக அனுப்பி வைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெறும் நிலையில் தமிழகத்தில் ஒத்திகை நடத்த சென்னை மற்றும் கல்பாக்கத்தை மத்திய அரசு தேர்வு செய்துள்ளது. பாகிஸ்தானுடன் போர் பதற்றம் நீடிக்கும் நிலையில் நாளை போர் பாதுகாப்பு ஒத்திகை நடத்த அனைத்து மாநிலங்களுக்கும் மத்திய அரசு உத்தரவிட்டது. அதன்படி நாடு முழுவதும் 3 பிரிவுகளாக பிரிக்கப்பட்டு 259 இடங்களில் ஒத்திகை நடத்த முடிவு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தில் சென்னை மற்றும் அணுமின் நிலையம் உள்ள கல்பாக்கத்தில் பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. புதுச்சேரியிலும் ஒத்திகை நடத்தப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. முக்கிய ஆலைகள், ஆயுத கிடங்குகளை முன்கூட்டியே மறைப்பதற்கான ஏற்பாடுகள் குறித்தும் பயிற்சி அளிக்கப்பட உள்ளது. கடைசியாக 1971ஆம் ஆண்டு இந்தியா பாகிஸ்தான் இடையே போர் ஏற்பட்டபோது ஒத்திகை நடந்த நிலையில் 54 ஆண்டுகளுக்கு பிறகு அதே போன்றதொரு ஒத்திகை தற்போது நடைபெற உள்ளது. ஆயிரத்து 1971ஆம் ஆண்டுக்கு பிறகு முதன்முறையாக நாளை நாடு முழுவதும் போர்க்கால பாதுகாப்பு ஒத்திகை நடைபெற உள்ளது. இதற்கு முன்னோட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் அதிகாரிகளுக்கு பயிற்சி வழங்கப்பட்டது. இந்த ஒத்திகையின் போது வான்வழி சைரன்கள் ஒலிக்கப்படும். போர் போன்ற சூழலில் மக்கள் தங்களை தற்காத்துக் கொள்வது பற்றியும் ஒத்திகை செய்யப்படும். பாதுகாப்பான இடங்களுக்கு மக்களை வெளியேற்றுவது, காயமடைந்தவர்களை சிகிச்சைக்காக அழைத்துச் செல்வது, அசாதாரண சூழலில் மக்கள் நடந்து கொள்ள வேண்டிய விதம், கட்டுப்பாட்டு அறை செயல்பாடு போன்றவை ஒத்திகை செய்து பார்க்கப்படும். ஒத்திகையின் முன்னோட்டமாக உத்தரப்பிரதேச மாநிலம் லக்னோவில் பயிற்சி வழங்கப்பட்டது. இதில் பல்துறை அதிகாரிகள் மற்றும் மாணவ மாணவியர் பங்கேற்றனர். ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டத்தில் பாகிஸ்தானிடம் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்தியா பாகிஸ்தான் இடையான பதற்றம் தொடர்பாக விவாதிக்க பாகிஸ்தானின் கோரிக்கையின் பேரில் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட்டம் நடைபெற்றது. இந்த கூட்டத்தில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு கவுன்சிலின் உறுப்பினர்கள் கண்டனம் தெரிவித்ததாக கூறப்படுகிறது. சில உறுப்பினர்கள் மத நம்பிக்கையின் அடிப்படையில் சுற்றுலா பயணிகள் குறிவைக்கப்பட்டது குறித்து சுட்டிக்காட்டியதாக சொல்லப்படுகிறது. இந்த கூட்டத்தில் பாகிஸ்தானிடம் கடுமையான கேள்விகள் எழுப்பப்பட்டதாகவும் பாகிஸ்தானை மையமாக கொண்டு செயல்படும் லஷ்கர்-இ-தொய்பா இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருக்க வாய்ப்பு உள்ளதாகவும் வினவப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. பாகிஸ்தானின் ஏவுகணை சோதனைகள், அணு ஆயுதம் தொடர்பான சொல்லாடல்கள் பதற்றத்தை அதிகரிப்பதாக உறுப்பினர்கள் பலர் கவலை தெரிவித்ததாகவும் இரு தரப்பு ரீதியாக பிரச்சனைகளை தீர்த்துக் கொள்ளுமாறு பாகிஸ்தானுக்கு அறிவுறுத்தப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. தொடர்ந்து 12வது நாளாக எல்லையில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி தாக்குதல் நடத்தியுள்ளது. ஜம்மு காஷ்மீரின் குப்வாரா, பாரமுல்லா, பூஞ்ச், ரஜோரி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் எல்லை கட்டுப்பாட்டு கோடு பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் துப்பாக்கிச்சூடு நடத்தியதாக ஜம்மு காஷ்மீரில் உள்ள பாதுகாப்புத்துறை செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இந்த அத்துமீறலுக்கு இந்திய ராணுவம் தக்க மற்றும் உடனடி பதிலடி கொடுத்ததாகவும் தெரிவித்துள்ளார். நாய்க்கடியால் குழந்தைகள் உயிரிழப்பது அதிகரித்து வருவதை உணர்த்தும் வகையில் கேரளாவில் அடுத்தடுத்த சம்பவங்கள் அரங்கேறியுள்ளன. கேரளாவின் கொல்லம் மாவட்டம் குன்னிக்கோடு பகுதியைச் சேர்ந்த நியா என்ற 6 வயது சிறுமி வீட்டின் அருகே விளையாடிய போது தெருநாய் கடித்தது. இதையடுத்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுமிக்கு நாய்க்கடிக்கான ராபிஸ் தடுப்பூசி செலுத்தப்பட்டது. எனினும் மிகுந்த வலி, காய்ச்சலால் அவதிப்பட்டு தொடர் சிகிச்சை பெற்று வந்த சிறுமி நியா திங்கட்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தார். கேரளாவில் கடந்த 1 மாதத்தில் மட்டும் நாய்க்கடியால் பாதிக்கப்பட்ட 3 குழந்தைகள் உயிரிழந்தனர். தெருவில் ஓடி ஆடி விளையாடும் பிஞ்சு குழந்தைகளின் உயிர்கள் தெருநாய்க்கடியால் பறிபோவதை தடுக்க தீவிர நடவடிக்கைகள் மேற்கொள்ள வேண்டியது மிகவும் அவசியமானதாக மாறியுள்ளது. சென்னை போரூர் அருகே சமயபுரத்தில் பக்கத்து வீட்டில் இருந்த வளர்ப்பு நாய் கடித்து 6 வயது சிறுவன் காயமடைந்தார். நாய் கடித்ததும் சிறுவன் அலறி ஓடிய போது அங்கிருந்த கல்லில் தடுக்கி கீழே விழுந்ததில் தலையிலும் காயம் ஏற்பட்டது. உடனடியாக மீட்கப்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சிறுவனுக்கு தலையில் 4 தையல்கள் போடப்பட்டு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது.
₹1500 கோடி சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் தலைமறைவாக இருந்த ஹரியானா காங்கிரஸ் முன்னாள் எம்எல்ஏவை அமலாக்கத்துறையினர் கைது செய்தனர். முன்னாள் எம்எல்ஏ தரம்சிங் சோக்கரை பல மாதங்களாக தேடி வந்த அமலாக்கத்துறையினர் டெல்லியில் உள்ள நட்சத்திர ஹோட்டலில் வைத்து கைது செய்தனர். அவர் கைது செய்யப்படும் பரபரப்பான சிசிடிவி காட்சி தற்போது வெளியாகியுள்ளது. அட்சய திருதியை முடிந்த நிலையில் தங்கம் விலை கணிசமாக உயர்ந்திருக்கிறது. சென்னையில் நேற்று காலையுடன் ஒப்பிடுகையில் இன்று தங்கம் சவரனுக்கு ₹2000 விலை அதிகரித்துள்ளது. இன்று காலை நிலவரப்படி 22 காரட் ஆபரண தங்கம் கிராமிற்கு ₹250 விலை உயர்ந்து ₹9025க்கும், ஒரு சவரன் ₹2000 விலை அதிகரித்து ₹72,200க்கும் விற்பனையாகிறது. வெள்ளி கிராமிற்கு ₹3 விலை உயர்ந்து கிராம் ₹111க்கு விற்பனை செய்யப்படுகிறது. முன்னதாக கடந்த ஏப்ரல் 22ஆம் தேதி தங்கம் விலை இதுவரை இல்லாத அளவாக ஒரு சவரன் ₹74,320க்கு விற்பனை செய்யப்பட்டது. சேலம் மாவட்டம் ஓமலூர் வட்டாரத்தில் பூண்டு கிலோவிற்கு ₹10 விலை உயர்ந்து ₹150க்கு விற்பனையாகிறது. ஓமலூர், காடையாம்பட்டி, தாரமங்கலம், சேலம், செவ்வாய்ப்பேட்டை, பால் மார்க்கெட், லீ பஜார் மண்டிகளுக்கு பூண்டு வரத்து அதிகரித்த நிலையில் தற்போது எக்ஸ்ட்ரா பாம் ரக பூண்டு வரத்து குறைந்துள்ளது. நடப்பாண்டு வட மாநிலங்களில் பூண்டு சாகுபடி அதிகரித்து வரத்தும் அதிகரித்து பூண்டு விலை வெகுவாக சரிந்து கிலோ ₹100 முதல் ₹130 வரை விற்பனையானது. தற்போது தரமாரியாக கிலோவிற்கு ₹10 விலை உயர்ந்து லட்டு ரகம் ₹80, பாம் ரகம் 100, எக்ஸ்ட்ரா பாம் ரகம் 140, நடுத்தரம் ₹70 முதல் ₹110 வரை என விற்பனையாகிறது. இந்தியர்கள் அமெரிக்க பங்குச்சந்தையில் முதலீடு செய்வது அதிகரித்து வருவதாக புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் வரி விதிப்பால் ஏப்ரல் மாதத்தில் உலக அளவில் பங்குச்சந்தைகள் பாதிக்கப்பட்ட போது இந்திய முதலீட்டாளர்கள் அமெரிக்காவில் அதிக முதலீடு செய்திருப்பதாக இன்ட்மனி, HDFC செக்யூரிட்டிஸ் உள்ளிட்ட முதலீட்டு தளங்கள் தெரிவிக்கின்றன. அமெரிக்க AI நிறுவனங்கள் உலக முக்கியத்துவம் பெற்று வருகிற நிலையில் இந்தியர்கள் தொழில்நுட்பத் துறையில் ஆர்வம் காட்டுவதாகவும், சந்தை ஏற்ற இறக்கங்களை வாய்ப்பாக பயன்படுத்தி பங்கு விலை குறையும் போது வாங்குதல் உத்தியை பயன்படுத்துவதாகவும் அந்நிறுவனங்கள் குறிப்பிட்டுள்ளன. நாட்டின் முன்னணி தகவல் தொழில்நுட்ப நிறுவனமான TCS தனது நிறுவனத்தில் பணிபுரியும் 70% ஊழியர்களுக்கு அலவன்ஸ் வழங்கியுள்ளதாக அறிவித்துள்ளது. ஒவ்வொரு காலாண்டிலும் வர்த்தக திறனை அடிப்படையாக கொண்டு அலவன்ஸ் வழங்கப்படுவதாக தெரிவித்துள்ள TCS, ஜனவரி முதல் மார்ச் வரையிலான காலாண்டிலும் ஊழியர்களுக்கு அலவன்ஸ் வழங்கப்பட்டுள்ளதாக கூறியுள்ளது. முன்னதாக இந்த காலாண்டில் நிகர லாபம் 1.7% குறைந்துள்ளதாக TCS அறிவித்திருந்தது. இந்தியாவின் முன்னேற்ற விளையும் மாவட்டங்கள் திட்டத்திற்கு சிங்கப்பூர் அதிபர் தர்மன் சண்முகரத்னம் பாராட்டு தெரிவித்துள்ளார். பிளாந்த்ரோபி ஆசியா உச்சி மாநாட்டில் உரையாற்றிய அவர், வளர்ந்து வரும் பிராந்தியங்களில் உள்ள மக்களுக்கு அதிகாரம் அளிப்பதற்கு இந்தியாவின் முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம் நல்ல உதாரணம் என குறிப்பிட்டார். அந்த திட்டம் சமூகத்திற்கு உரிமைகளை வழங்குவதாக சுட்டிக்காட்டினார். முன்னேற விளையும் மாவட்டங்கள் திட்டம் 2018ஆம் ஆண்டு பிரதமர் மோடியால் தொடங்கப்பட்டது. பங்குச்சந்தைகளின் தந்தை என அழைக்கப்படுபவர்தான் வாரன் பஃபெட். சிறு முதலீட்டாளராக தொடங்கி உலக பெரும் பணக்காரராக உயர்ந்த வாரன் பஃபெட்டின் முக்கிய வர்த்தகமே பங்குச்சந்தைகளில் முதலீடு செய்து லாபம் ஈட்டுவதுதான். அந்த வகையில் இவர் தொடங்கிய பெர்க்ஷிரே ஹாத்வே நிறுவனம் 60 ஆண்டுகளில் பெற்ற லாபம் 55,02,284% என புள்ளி விவரங்கள் கூறுகின்றன. அதே நேரம் அமெரிக்க பங்குச்சந்தைகளில் ஒன்றான S&P 500 இத்தனை ஆண்டுகளில் கொடுத்த லாபம் 39,054%. ஆக வாரன் பஃபெட்டின் நிறுவனம் ஈட்டிய லாபம் S&P 500 என்ற பங்குச்சந்தையின் ஒட்டுமொத்த லாபத்தை விட ஆண்டுக்கு 20% அதிகம். கற்றறிந்து செய்யும் எந்த தொழிலும் நஷ்டத்தை ஏற்படுத்தாது என்பதற்கு இது ஒரு நல்ல உதாரணமாகும். இந்தியாவில் உள்ள மூலை முடுக்கு கிராமங்களிலும் உள்ளவர்களுக்கு தெரிந்த நிறுவனம்தான் பொதுத்துறையைச் சேர்ந்த காப்பீட்டு நிறுவனமான LIC. பங்குச்சந்தைகளில் இந்நிறுவனம் செய்யும் முதலீடுகள் குறித்தும் சமூக வலைதளங்களில் சாதகமாகவும் எதிர்மறையாகவும் கருத்துகள் பதிவிடப்படுகின்றன. அந்த வகையில் 4வது காலாண்டில் பங்குச்சந்தைகளில் 47,000 கோடி ரூபாய்க்கு மேல் LIC முதலீடு செய்துள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன.
LIC முதலீடு செய்துள்ள நிறுவனங்களின் எண்ணிக்கையும் 351ஆக அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது. திரைப்படத்துறையில் பெண்களின் பார்வைக்கு அதிக இடம் அளிக்கப்பட வேண்டும் என்று நடிகை சமந்தா கூறியுள்ளார். அண்மையில் ஒரு நிகழ்ச்சியில் பேசிய சமந்தா, பெண் என்ற தனது பாலின அடையாளம், கதை தேர்வு உள்ளிட்ட தனது படைப்பாற்றல் சார்ந்த முடிவுகளை வடிவமைப்பதாக கூறியுள்ளார். மேலும் சமூகத்தில் பெண்களின் எண்ணிக்கை சரிபாதி இருந்தாலும் திரைப்படத்துறையில் பெண்களின் பங்கேற்பு மிக குறைவாக இருப்பதாக கூறியுள்ளார். பெண் இயக்குநர்கள், தயாரிப்பாளர்கள், கதை சொல்லிகள் அதிகரிக்க வேண்டும். அப்போதுதான் பெண்களின் குரல்களும் அனுபவங்களும் திரைப்படங்களில் முன்னிலை பெறும் என்று அவர் கூறியுள்ளார். பாலிவுட் நடிகையும் ஃபேஷன் ஐகானாக அறியப்படுபவருமான சோனம் கபூர், ஃபேஷன் என்பது ஒருவரது சுயத்தின் வெளிப்பாடு என்று கூறியுள்ளார். அண்மையில் ஜப்பான் நாட்டின் கியோட்டோவில் புகழ்பெற்ற ஃபால் 2025 ஷோகேஸ் நிகழ்வில் பங்கேற்ற சோனமின் ஆடையும் அலங்காரமும் அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது. இதுகுறித்து பேசிய சோனம், ஃபேஷன் என்பது அழகியல், ஆடை வடிவமைப்பு, சமகால போக்குகள் ஆகியவற்றுக்கு அப்பாற்பட்டது என்று கூறியுள்ளார். ஃபேஷன் என்பது நம்முடைய சுயத்தை வெளிப்படுத்துவதற்கான வலுவான ஊடகம் என்று, அது நம்முடைய ஆளுமையின் நீட்சி என்றும் கூறியுள்ளார். இரு தரப்பினரிடையே ஏற்பட்ட மோதலை தொடர்ந்து புதுக்கோட்டை மாவட்டம் வடகாடு பகுதி வழியாக அரசு பேருந்துகள் இயக்கப்படுவது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. சுற்றியுள்ள கிராமங்களில் டாஸ்மாக் கடைகள் மூடப்பட்டுள்ளன. வடகாடு பகுதியைச் சேர்ந்த ஒரு தரப்பினர் பெட்ரோல் பங்கில் பெட்ரோல் போடும்போது அவர்களுக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது. இது மோதலாக வெடித்த நிலையில் இரு தரப்பினரும் தாக்கிக் கொண்டனர். வீடு மற்றும் இருசக்கர வாகனமும் தீயிட்டு கொளுத்தப்பட்ட நிலையில் கார், அரசு பேருந்து ஆகியவற்றின் கண்ணாடிகள் உடைக்கப்பட்டன. 6 பெண்கள் உட்பட 20 பேர் காயமடைந்தனர். இந்த சம்பவம் தொடர்பாக 14 பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் வடகாடு கிராமத்தில் 300க்கும் மேற்பட்ட காவலர்கள் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பணிகளில் ஈடுபடுத்தப்பட்டுள்ளனர். ஸ்டாலின் தலைமையிலான திமுக அரசு நாளை 5ஆம் ஆண்டில் அடியெடுத்து வைக்கிறது. இதனையொட்டி தொண்டர்களுக்கு மடல் எழுதியுள்ள முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின், மக்கள் வைத்துள்ள நம்பிக்கையை உறுதி செய்ய களத்தில் கடுமையாக உழைக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டுள்ளார். அரசியல் எதிரிகளால் ஆட்சியை குறை சொல்ல முடியாத காரணத்தால் அவதூறு சேற்றை வீசுவதாக குறிப்பிட்டுள்ள முதலமைச்சர், ஈரை பேனாக்கி பேனை பேயாக காட்ட நினைக்கிறார்கள், அதிகார அமைப்புகளை ஏவி அரசியல் பழிவாங்கல் நடவடிக்கைகளை மேற்கொள்கிறார்கள் என்று தெரிவித்துள்ளார். இந்த பூச்சாண்டிகளுக்கு மிரள்வதற்கு அடிமை கட்சி அல்ல திமுக, சுயமரியாதை இயக்கம், தமிழ்நாட்டின் உரிமைகளை மீட்டெடுக்கும் இயக்கம் என்று முதலமைச்சர் தெரிவித்துள்ளார். இனி ஓராண்டு காலம் தேர்தல் பணிகளே முதன்மையாக இருக்கும். திமுகவின் பவள விழா பொதுக்குழு ஜூன் 1ஆம் தேதி மதுரையில் நடைபெற இருக்கும் நிலையில் அதில் தேர்தல் பணிகள் குறித்து இன்னும் விரிவான செயல் திட்டங்கள் முன்வைக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார். அதற்கு முன்னதாக தமிழ்நாட்டில் 1244 இடங்களில் நடைபெறும் பொதுக்கூட்டங்களில் பங்கேற்கும் சொற்பொழிவாளர்கள் 4 ஆண்டுகால ஆட்சியின் சாதனைகளை ஒவ்வொரு இடத்திலும் எடுத்துரைக்க வேண்டும் என்று தொண்டர்களை கேட்டுக்கொண்டுள்ளார். மேற்கு வங்கத்தின் திகா நகரத்தில் அமைந்துள்ள ஜெகநாதர் கோயிலை ஜெகநாத் தாம் என்று அழைத்தால் மேற்கு வங்க அரசின் மீது சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஒடிசா அரசு கூறியுள்ளது. ஒடிசாவின் பூரி நகரில் பிரசித்தி பெற்ற ஜெகநாதர் கோயில் அமைந்துள்ளது. இந்நிலையில் மேற்கு வங்கத்தில் திகா நகரத்தில் ஜெகநாதர் கோயில் அண்மையில் கட்டப்பட்டது. இதனையொட்டி ஒடிஷா, மேற்கு வங்க அரசுகளுக்கு இடையே உரசல் ஏற்பட்டுள்ளது. பத்ரிநாத், துவாரகை, ராமேஸ்வரம் மற்றும் பூரி ஜெகநாதர் கோயில்கள் மட்டுமே தாம் என்று அழைக்கப்பட வேண்டும் என்றும், திகா ஜெகநாதர் கோயிலை தாம் என்று அழைப்பது பக்தர்களை புண்படுத்தி இருப்பதாகவும் ஒடிசா மாநில சட்ட அமைச்சர் பிருத்திவிராஜ் ஹரிச்சந்திரன் கூறியுள்ளார். ஒடிசாவை ஆளும் பாஜக அரசு பொறாமையை வெளிப்படுத்துவதாக மேற்கு வங்க முதல்வர் மம்தா பானர்ஜி பதிலடி கொடுத்துள்ளார். மேலும் ஒடிசா உள்ளிட்ட பாஜக ஆளும் மாநிலங்களில் வங்காள மக்கள் தாக்கப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காவிரி நீர்பிடிப்பு பகுதியில் மழை குறைந்ததால் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 5000 கன அடியிலிருந்து 4000 கன அடியாக சரிந்துள்ளது. கோடைக்காலம் தொடங்கியுள்ள நிலையில் நீர்வரத்து குறைவதும் அதிகரிப்பதுமாக இருந்தாலும் ஒகேனக்கலுக்கு சுற்றுலா பயணிகள் வருகையும் அதிகரித்திருக்கிறது. திருச்செந்தூர் கடற்கரையில் கொலை குற்றவாளியை காவல்துறையினர் கைது செய்தபோது அவரது உறவினர்கள் தடுத்த காட்சி சமூக வலைதளங்களில் பரவி வருகிறது. தூத்துக்குடி அருகே கீழ கூட்டுடன் காடைச் சேர்ந்த முத்துப்பாண்டியன் மீது 3 கொலை உள்ளிட்ட வழக்குகள் உள்ளன.
கூலிப்படையைச் சேர்ந்தவரான இவரை தேடி வந்த காவல்துறையினருக்கு திருச்செந்தூர் முருகன் கோயிலுக்கு வந்துள்ளதாக தகவல் கிடைத்தது. இதனையடுத்து காவலர்கள் அங்கு சென்று அவரை பிடிக்க முயன்றபோது கைது செய்ய விடாமல் குடும்பத்தினர் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடமிருந்து விடுவித்து முத்துப்பாண்டியை காவல்துறையினர் கைது செய்தனர். அரியலூர் சின்னக்கடை வீதியில் உள்ள நகை அடகு கடையில் 250 சவர நகை, 8 கிலோ வெள்ளி மற்றும் 5 லட்சம் ரூபாய் ரொக்கம் திருடப்பட்டுள்ளதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. கடையின் உரிமையாளர் விகாஸ் ராஜஸ்தான் சென்றிருந்த நிலையில் நகைகளை பாதுகாப்பாக உறவினர் கடையில் வைத்திருந்துள்ளார். இந்நிலையில் நகைகள் காணாமல் போனதாக புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே 15 நாட்களுக்கு முன்பு பணியில் சேர்ந்த ராஜஸ்தான்காரர் ஆசாத் லோடா என்பவர் காணாமல் போயுள்ளார். அவரது செல்போனும் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டுள்ளதால் காவல்துறையினர் விசாரித்து வருகின்றனர். பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பிலிருந்து விட்டமின் டி சத்து பாதுகாக்கும் என ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறைந்த விட்டமின் டி சத்து இருப்பது பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான ஆபத்தை அதிகரிக்க செய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. 12,000 பேரிடமிருந்து மாதிரிகள் சேகரிக்கப்பட்டு நடத்தப்பட்ட ஆய்வில் குறைந்த விட்டமின் டி சத்து உடைய 31% பேருக்கு பெருங்குடல் புற்றுநோய் பாதிப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருப்பது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. எனினும் இதனை மட்டுமே தடுப்பு நடவடிக்கையாக கருதக்கூடாது என்றும் ஆராய்ச்சியாளர்கள் தெரிவித்துள்ளனர். ராஜஸ்தானின் மலைவாசஸ்தலமான மவுண்ட் அபுவின் பெயரை அபு ராஜ் தீர்த் என்று மாற்றும் மாநில பாஜக அரசின் திட்டத்துக்கு கடும் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. பெயரை மாற்றுவது மவுண்ட் அபுவின் அடையாளத்தையே சிதைத்துவிடும் என்று அந்த பகுதியில் வாழும் மக்கள் எதிர்ப்பு தெரிவித்துள்ளனர். உள்ளூர் எம்எல்ஏ ஒருவர் மவுண்ட் அபுவில் இறைச்சி மற்றும் மது விற்பனைக்கு முற்றிலும் தடை விதிக்கப்படுவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வருவதாகவும் அவர்கள் கூறுகின்றனர். இதுபோன்ற நடவடிக்கைகள் மவுண்ட் அபுவின் சுற்றுலா வணிகத்தை அழித்துவிடும் என்று அவர்கள் அச்சம் தெரிவித்துள்ளனர்.